ஹாய் காஷ், இன்னைக்கு நான் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஆர் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறையா பேர் நம்ம ஒரு மாஸ்டர் ரீச் பண்ணிடலாம், ஹீரோ ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக வந்து புஷ் பண்ணிக்கிருப்பீங்க. அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க இப்படி அட்டாக்கிங் ஆடும்போது நான் சொல்கிறது 3 டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் கேரக்டர் காம்பினேஷன், தேர்டு வந்து மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்த்துக்கலாம். அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கொண்டே ஒன்று தான் சொல்லி தர போகிறேன். லேண்டிங்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். லேண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சன் வந்து எனக்கு ப்ளூ சன் அப்படி இல்லாட்டினா ப்ளூ சன் பக்கத்தில் ஏரியாஸ் தெரிஞ்சு, அதாவது பொந்துஷு இந்த மேட்ச்சில் வந்து தான் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சன் நான் போட்டிருந்தாங்க. நான் வீட்டில் ஃபேக்ட்ரி இறங்கிட்டு நீங்கள் இல்லை ப்ரோ நான் ஃபேக்ட்ரியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா நக்கு அப்படி இல்லாட்டா கிளாக் டவர் அந்த மாதிரி நேரத்தில் இறங்கி அட்டாக்கிங் ஆடுவேன். இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கை நான் இறங்கி தந்தா எடுத்துட்டு ஒரு எனிமையை வந்து கில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மேலே நிறையா எனிமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் மேலே கண்டிப்பாக எனிமி இருப்பா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து ரஷ் பண்ணி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பக்கத்தை நான் போய்கிட்டு இருப்பேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா மேலே வந்து ஒரு எனிமி வந்து உட்காந்துருப்பான். அவனை அடிக்கிறவன் பார்த்தா மிஸ் ஆகிட்டு இருப்பேன். ஆனால் அவன் நம்ம வந்து தான் பார்த்துருக்க மாட்டோம். பெரிய நம்ம திரும்ப அந்த எனிமி கீழே குதிக்கிறப்ப நம்ம கரெக்டாக அவரை வந்து அடிச்சிருப்போம். இந்த இடத்துல நம்ம லூட்டு குறைக்க ஓடி இருக்கும் போது கீழே ஒரு எனிமி ஓட வந்து பார்த்துருப்போம். சரி அவனை வந்து அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லூட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். லூட் அடிச்சுட்டு அப்படி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு எனிமி ஒரு வந்து மேலே வந்து கூச்சிப்பாரு. அவனுக்கு இப்படி வச்சு தரமாக ஒரு வெச்சாட்டு அடிச்சு முடிச்சிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்குற இனிமேலாம் அணிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே ஹார்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காட்டு சூழலாங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட் முடிகிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் இந்த அடிக்க பார்க்கணும். இங்கே ஒரு எனிமி இருப்பார். அவர் நல்ல டேமேஜ் கொடுத்தா அவர் குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுவார். அது வந்து குள்ளார உடச்சி வெடித்தாங்க. அவரே நம்ம முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பணும். இப்போ எனக்கு வந்து ஸோ ஆட்டரை தான் உயிருக்கு எப்போ எல்லாம் சான்ஸ் இருக்கான்ட்டு இங்கே நிறையா எனிமிஸ் இருக்கா. நம்ம இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். சரி ஓகே போகிறதுக்கு மாதிரி அந்த காயினை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு எனிமி இறங்கியிருப்பேன். சரி ஓகே அந்த எனிமிட்ட போய் ரஷ் பண்ணி போய் அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ரஷ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த எனிமியை ரஷ் பண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த எனிமியை அடித்து அப்படின்னு நினச்சிங்க மட்டும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து கவர் எடுத்து அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கும் போது அங்கேருந்து ஒரு கேரக்டர் போட்டு வரல. அவனுக்கு போய் நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பான். ஆனால் தப்பிச்சிடுறேன். சரி ஓகே கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிருப்பேன். உங்களுக்கு பிஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் எப்போதும் பேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நான் இப்போ ஏன் இந்த ஒரு இடத்துல வந்து ரஷ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோ வந்து இன்னும் முடியலை. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த எனிமி வந்து நம்மளால் தான் அந்த எனிமி வந்து அடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ரஷ் பண்ணுங்க. இல்லை ப்ரோ என்னால் அந்த எனிமி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரஷ்ஷே பண்ணக்கூடாது. பிஆர்ஆரில் நீங்கள் வந்து எப்போதுமே சர்வே அடிச்சு விளாடுறது பெஸ்ட்டு. பட் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நான் ரஷ் பண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். போனீங்க ஒரு அக்கா உட்காந்து கேம்ப் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதான் அவங்களுமே நம்ம ஒருத்தர் அடிச்சிருப்போம். அது இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மேலே பார்த்தா நம்மளோட ரேட்டிங் நசிந்து வரலாம் இருக்கும். ஸோ ஓகே நம்ம இதுக்கப்புறமேட்டு போட்டு வந்து சர்வே பண்ணி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். போய்ட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் நான் சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கோம் காய்ஸ். நீங்களும் வந்து கண்டிப்பாக இருந்தால் மிஷா கேரக்டர் தான் யூஸ் பண்ணுங்க. மிஷா கேரக்டர் யூஸ் பண்ணுற மூலமாக உங்களுக்கு தான் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் நான் யூஸ் பண்ணும்போது இனிமையால் உங்களை வந்து நான் அடிக்கவே முடியாது. நாளைக்கு உட்கார மாதிரி தான் கேம்ப் அடிச்சுக்குவேன். அப்படியே இதே மாதிரி நல்லா நீங்கள் வந்து கேம்ப் அடிச்சு மட்டுமே ஆடுங்க. அட்டாக்கிங் என்னது முக்கியமாக இருந்தாலும் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து ஆடணும். உங்களுக்கு இல்லை அவ்வளோ நான் நல்லா கில் அடிச்சிட்டேன் அப்படின்னு மைனஸ் ஆகுது அப்படின்னா அது காரணம்னா ரேங்க் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரேங்க் பாயிண்ட்ஸ்னால் உங்களுக்கு மைனஸில் இருக்கும். ரேங்க் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வே அடிச்சு விடலாம் மட்டும்தான் ஆகும். நீங்கள் அட்டாயிங் அடித்தவங்களுக்கு இது ப்ளஸ் ஆனாலும் அந்த பாயிண்ட் மைனஸ் ஆகும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸே ஆகாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அட்டாக் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சர்வைவல் பாயிண்ட்ஸும் தான் ரொம்ப முக்கியம். நான் இப்போ வந்து கிளாப்டர் நான் வந்திருப்பேன். அங்கெல்லாம் நான் லாஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படி சொல்ல விஷயம் வந்து அந்த மேலே கண்டிப்பாக ஒரு இனிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேரிக்கிட்டு இருந்தேன். நம்ம நினச்ச மாதிரி ஒரு இனிமையை தான் இருந்திருப்பாரு. அந்த அவருக்குமே பிஎம்பி வச்சு மண்டேட்டே வச்சு முடிச்சு விட்டாச்சு. இந்த பேரை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு மார்க் போட பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த பேர் நமக்கு திரும்ப வந்து அடி வாங்குவார். அது பாருங்க. சரி நம்ம வந்து லூட்லாம் அடிச்சுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி நீங்கள் லூட் அடிக்கும் போது வந்து கவரில் வந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லூட் அடிங்க. இல்லை ப்ரோ நான் ஓப்பன் லூட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழாய் யூஸ் பண்ணுங்கள். குழாய் யூஸ் பண்ணி நீங்கள் லூட் அடிக்கும் போது எளிமையாக உங்களை வந்து அவர் சீட்டு அடிக்க முடியாது. நம்ம அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரையில நான் மேலே வந்து யாரும் வந்து இறங்குற மாதிரி நான் காட்டுச்சு. பார்த்தா அதே இனிமேலே அவனுக்கு வந்து நல்ல வந்து டாவிட் தான் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக அவன் மேலேருந்து வரா சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நம்ம தான் மேலே ஏறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். ஏறி போயிட்டு நானும் தான் ஒரு ரிப்பேர் கிட்ட சுற்றுவேன். ரிப்பேர் கிட்ட சுற்றிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆளே காணா. சரி ஓகே இதுக்கு மாதிரி வெயிட் பண்ணலாம் சரிடான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அதே சிறுக்கு இந்த வாட்டி அவனை ஏன் வச்சு அடிச்சு படுக்க போட்டு அவன் தந்து லூட்டு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டேன். அதனோட புஸ்டம்ஸ் நான் கேட்டுச்சேன். சரி ஓகே இந்த இடத்துல நம்ம போயிட்டு சர்வே அடிக்கிறான் சொல்லிட்டு பார்த்தேன். வெயிட் பண்ணிக்கிறேன் எனிமிக்காக. பார்த்தா ஆளே காணா. சரி ஓகே நானும் எட்டிட்டு பார்க்குறேன். இனிமே நான் சரி ஓகே ஒரு ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம மேலே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனிமே தந்துருப்பா. ஜீப்பில் வந்து தந்துருப்பா. அது கொஞ்சம் வந்து டேமேஜ் பேப்பர் ஃப்ளாஷ் ப்ளீஸ்லாம் போடுவேன். அவனுக்கு ஒரு டேமேஜே போகாது. சரி ஓகே பார்த்தா திரும்ப வந்து அதே இனிமே இறங்கி வந்திருக்கேன். சரி அவனை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி ஓகே நம்ம கிரேனேட் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு கிரேனேட் குக் பண்ணிக்கிட்டு தூக்கி அந்த மாதிரி கையில் ஏதாச்சுன்னா தூக்கி போட வச்சுருந்தேன். கண்டிப்பாக தான் தூக்கி போனது. அவன் 10 குள்ள அடிச்சிட்டேன். நம்ம கிட்டே வந்துச்சு கிரேனேடு தலையில் கொஞ்சம் கவர் விட்றால் நம்ம மேலே அடி பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி கிரேனேட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இதுவாயிடும். மேக்ஸிமம் ஒரு 20 அளவு வரைக்கும் நீங்கள் ஆற்றல் கிண்டடிக்க முடியல. நீங்கள் வந்து கவலைப்படாது. ஒரு 20 அளவு 15 அளவு வந்தால் கவலை கொஞ்சம் ஓரளவுக்கு அட்டாயம் எடுத்து போய்க்கிட்டு ஆக்கணும் வந்து அட்டாயம் வருது. சரி ஓகே நம்ம திரும்பி இருந்தால் லஷ் பண்ணி இருந்தால் மூச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். ஃபுல்லாக உடையான்னு வச்சு போனால் கூட இருந்தால் உடஞ்சி எத்தனை வாட்டி தந்தா ஒரு வந்து வந்து நம்ம அடி வந்து 10 வாட்டி ஆண்டாங்க. சரி பரவாயில்ல ஆத்திரைகள் இருந்துச்சு. ஆத்திரைகள் இருந்தாலும் திரும்ப வந்து ரிவ்யூ ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். திரும்ப நம்ம அதே இடத்துல தான் இறங்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் லாஸ்ட் ரூமு. ஸோ நம்ம இங்கே இறங்கிட்ட மாதிரி நம்ம கொஞ்சம் மாதிரி அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ நம்ம இந்த வீட்டை பிடிச்சிக்கணும். ஸோ நானும் இறங்கி வந்து அந்த எருமையை பார்த்தா இருந்தாலும் இருந்தார். அவருக்கு சரியான தான் வச்சு பார்த்தா அவர் வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டாரு. சரி ஓகே நம்ம கீழே போய்ட்டு நம்மளோட லூட் பாக்ஸ் எடுத்து லூட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கீழே வந்து தான் வந்துடுவேன். பார்த்தா சுற்றி முற்றி ஒரு எனிமிஸ் தான். ஸோ நம்ம வந்து பால் அடிச்சுட்டே வந்து ரிவ்யூ லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிச்சுக்கிருந்தேன். லூட் அடிக்க பார்த்தா நம்ம லூட் பாக்ஸை காணாம். பார்த்தா இந்த இருக்கிற லூட் பாக்ஸு. சரி ஓகே நம்ம எவ்வளோ பாயிண்ட் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா 13.5 வந்துச்சு ரேட்டிங்கு. அது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டிங் சில்வர் ரேட்டிங் தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து சில்வர் ரேட்டிங் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 10 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளஸ் ஆகும். அது கோல்டன் ரேட்டிங் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 30 40 வரைக்கும் 20 30 40 இவ்வளோ வரைக்கும் ப்ளஸ் ஆகும். ஸோ நீங்கள் சில்வர் ரேட்டிங் வந்துட்டீங்க அப்படின்னாவே எடுக்கணும் தான். அதுக்கு கோல்டு ரேட்டிங் கொண்டு வர நீங்கள் அதிகமாக தான் முயற்சி தான் எடுக்கணும். சரி ஓகே நம்ம வந்து இடத்துல தான் எனிமிக்கு அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். செஞ்ச பார்த்தா ஒரு எனிமி அவனை வந்து காமிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த பக்கத்துக்குள்ளே நல்லா தான் இருக்கும் பார்த்தேன். நான் இந்த எனிமி வந்து காமிச்சிக்கிட்டு சமயத்தில் பின்னாடி இருந்த ஒரு எனிமி தான். நானும் வார அடிச்சு தப்பிக்க வைப்பேன். ஆனால் அந்த எனிமி அடிச்சுடுவேன். ஸோ ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பாய். சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோக்கு நல்ல ஒரு லைக் வந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து சர்வேவில் எப்படி வந்து பிஆரில் வந்து தான் சர்வே அடித்து எப்படி வந்து பூயா வரைக்கும் வந்து தான் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி வந்து தான் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் வந்து தான் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரீச் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.